தமிழ்நாட்டுல சமீபத்துல நடந்த எலெக்ஷன்ல ஓட்டுப்பதிவு பயங்கரமா இருந்துச்சு. ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் சூப்பர் சாதனைன்னு கொண்டாடுது. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு சமூக ஆர்வலர் ஐயோ இது பெரிய வேதனைன்றாரு. என்னது இது? ஒரே விஷயத்தை எப்படி ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி சொல்றாங்க? வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சரி, முதல்ல நம்பர்ஸ பாத்திரலாம். அஃபிஷியலா எவ்வளவு வாக்கு பதிவாயிருக்கு தெரியுமா? 85%. அப்பா, இது எவ்வளவு பெரிய நம்பர்! இதனால தான் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் இதை ஒரு பெரிய சாதனையா கொண்டாடுறாங்க. இது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்தோட அடையாளம்னு பெருமையா சொல்றாங்க. ஆனா இங்கதான் விஷயமே சுவாரஸ்யமாகுது. தேர்தல் ஆணையம் இத சாதனைன்னு சொல்ல சமூக ஆர்வலர் திரு அண்ணாதுரை என்ன சொல்றார்னா, இது ஒரு வேதனை என்கிறார். சாதனைக்கு ஆப்போசிட் வேதனை. எப்படி ஒரே விஷயத்தை இப்படி ரெண்டு பேரும் வேற வேற மாதிரி பார்க்க முடியும்? இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயம். சரி, அப்போ திரு அண்ணாதுரை என்னதான் சொல்றாரு? அவரோட குற்றச்சாட்டு ரொம்பவே சீரியஸானது. இந்த முழு சம்பவத்தையும் விளக்க அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். தேர்தல் சூதாட்டம். அப்படின்னா என்ன? வாங்க பார்க்கலாம். தேர்தல் சூதாட்டம், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அரசியல் கட்சிகள் காசு பரிசு பொருட்கள்லாம் கொடுத்து ஓட்டு வாங்குறது தான். இப்படி பண்றதுனால நம்மளோட ஜனநாயக முறையே யார் அதிகமா காசு கொடுத்து ஏலம் எடுக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கிற ஒரு சூதாட்டம் மாதிரி ஆகிடுதுன்னு அவர் சொல்றாரு. இங்க ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ஏதோ ஒரு கட்சியை மட்டும் டார்கெட் பண்ற விஷயம் இல்ல. திரு அண்ணாதுரையோட குற்றச்சாட்டு தமிழ்நாட்டோட ரெண்டு பெரிய கட்சிகளான அதிமுக, திமுக ரெண்டு பேர் மேலேயுமே தான். ரெண்டு கட்சிகளுமே இந்த தேர்தல் சூதாட்டத்துல ஈடுபட்டிருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. அப்போ நமக்கு இயல்பாவே ஒரு கேள்வி வரும்ல, இவ்ளோ வெளிப்படையா இதெல்லாம் நடந்திருந்தா நியாயமான தேர்தலை நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் என்னதான் பண்ணிட்டு இருந்துச்சு? இப்போ அவங்க பங்கு என்னன்னு பாப்போம். இங்கதான் அவர் இன்னொரு படி மேல போறாரு. தேர்தல் ஆணையம் இதெல்லாம் நடக்காம தடுக்காம சும்மா ஒரு பார்வையாளர் மாதிரி வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்துச்சுன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு நடுவர் மாதிரி இருக்க வேண்டிய அமைப்பு மேல எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு இது. இந்த குற்றச்சாட்டு எவ்வளவு சீரியஸ்னு புரிஞ்சிக்க நம்ம சட்டத்தை கொஞ்சம் பார்க்கலாம். சட்டம் ரொம்ப சிம்பிள், ரொம்ப கிளியர். ஓட்டுக்காக காசு கொடுக்கறது தப்பு. அதோட முக்கியமா ஓட்டுக்காக காசு வாங்குறதும் தப்பு. அதாவது கொடுக்கறவங்களும் தப்பு, வாங்குறவங்களும் தப்பு. ரெண்டு பேருமே சட்டப்படி குற்றவாளிகள் தான். சோ இங்கதான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரும். இதையெல்லாம் வச்சு அந்த தெளிவான சட்டத்தையும் வச்சு திரு அண்ணாதுரை ஒரு பெரிய கேள்வியை கேட்கிறாரு. தமிழ்நாட்டுல உண்மையிலேயே சட்டத்தோட ஆட்சி நடக்குதான்னு. ஏன்னா ஓட்டுக்கு பணம் வாங்குறது தப்புன்னு சட்டம் சொல்லுது. ஆனா அது பட்டப்பகல்ல நடக்குதுன்னா அப்போ சட்டத்தின் ஆட்சிங்கிறதே ஒரு பொய்யான அவர் கேட்கிறாரு. யோசிக்க வேண்டிய கேள்விதான் இல்லையா? சரி, இதனாலெல்லாம் கடைசியில் என்னதான் ஆகுது? மக்களுக்கும் நம்ம ஜனநாயக முறைக்கும் இதனால என்ன பாதிப்பு வருதுன்னு அவர் சொல்றாரு. அவரோட கடைசி பாயிண்ட் இதுதான், ரொம்ப முக்கியமானதும் கூட. அவர் என்ன சொல்றாருன்னா, காசுக்காக ஓட்டு போட்டு தமிழ்நாட்டு மக்கள் திரும்ப திரும்ப ஏமாந்து போறாங்க. அதாவது இது ஒரு தடவை நடக்கிற விஷயம் இல்ல, இது ஒரு சுழற்சி மாதிரி. மக்கள் இந்த வலையில மாட்டிக்கிறாங்க, கடைசியில நஷ்டப்படுறது அவங்க தான். ஆனா அவர் எல்லாத்தையும் நெகட்டிவா முடிக்கல. இந்த ஊழலுக்கும் இலவச கலாச்சாரத்துக்கும் எதிரா போராடுற அவரோட அமைப்புக்கு ஆதரவு கொடுத்த வாக்காளர்களுக்கு நன்றி சொல்றார். அதாவது அவரோட கவலைய புரிஞ்சுக்கிட்ட ஒரு கூட்டம் இருக்குங்கிறத அவர் அங்கீகரிக்கிறார். இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது. இந்த கேள்வி எனக்கும் தான் உங்களுக்கும் தான். நம்ம ஓட்டு அது நம்மளோட அடிப்படை உரிமையா நாம யோசிச்சு மனசாட்சிப்படி போட வேண்டிய ஒன்றா, இல்ல அதிகமா காசு கொடுக்கறவங்களுக்கு விக்கிற ஒரு பொருளா மாறிடுச்சா? உண்மையிலேயே நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.